ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளிக்கிழமைனாவே நிறைய பேர் வீட்டில் சாம்பார் தான் இருக்கும். அது ஏன் வெள்ளிக்கிழமை சாம்பார் வைக்கிறாங்கன்னு எனக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரிலங்க. யாருக்காவது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி எதுவுமே ஃபாலோ பண்ணதில்லைங்க. எனக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுதான் அன்றைக்கி சமைப்பேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பட்டாணியும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு கறி குழம்பு ஸ்டைலில் சூப்பராக ஒரு குழம்பு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா புடலங்காய் 65 தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு புடலங்காயில் இருக்க தோலை மட்டும் கீறி எடுத்துகிட்டு ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக லெமன் ஜூஸ் போட்டு பிழிஞ்சிட்டு 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா பெசரிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் பெசரினதுக்கப்புறமா ஒரு தண்ணி கொஞ்சமாக தெளித்து அதை நல்லா பெசரி ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு வானல் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சோன்னா நம்ம ஊற வச்சிருந்த புடலங்காயை அது கூட சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் பரட்டி எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு புடலங்காய் 65 ரெடி ஆகிடும். இதை நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். புடலங்காவே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இன்றைக்கி இன்னொரு தொட்டுக்க பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணியிருக்கேன். இன்றைக்கான லஞ்ச் இவ்வளோ தான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.